கிட்டதான் எல்லாம் இருக்கே, நம்ம நல்ல வீடு வாங்கி குடும்பம் குழந்தைங்கன்னு செட்டில் ஆயிட வேண்டியதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஹெம்மை பொறுத்த வரைக்கும் இந்த சீஸ் ஒரு அதிகார போதையே கொடுத்துச்சு. நம்ம கிட்டதான் எல்லாம் இருக்கே, நம்மளை யார் என்ன சொல்லிட போறா அப்படின்னு கொஞ்சம் திமிரா இருந்துட்டாரு. ஆனா இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லாமே போயிடவும் அவங்க ரொம்ப நிலக்குலைஞ்சு போயிட்டாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு திங்க் பண்ணாம, ஏன் இப்படி நடந்துச்சு, என்னோட சீஸை யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நேரத்தை செலவிட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாற்றத்தை அவங்களால ஏத்துக்கவே முடியல. மூவ் ஆன் ஆகவும் அவங்க தயாரா இல்லை. அன்னித்த நாளும் பசியோடையும் கவலையோடையும் போச்சு. அப்போ சுவர்ல சீஸோட படம் வரைஞ்சு, இந்த சீஸ் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு அதை உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்த நாளும் வந்து பாக்குறாங்க. ஆனா அந்த சூழ்நிலையில எந்த மாற்றமும் இல்லை. தன்னால முடிஞ்ச வரைக்கும் கண்களை இறுக்கமா மூடிக்கிட்டு தன்னோட கைகளால காதை இறுக்கமா பொத்திக்கிறாரு. அப்படியே உடைஞ்சு உட்கார்ந்துடுறாரு. ஏன்னா தன்னை